விட்டது. அந்த ராஜாக்களுடைய விஷயத்துல நான் பார்க்கும்போது தானியேல் 2:21 இப்ப நானும் கூட அந்த வசனத்தை வச்சு கூட நான் ஜெபிச்சேன். இந்த காரியத்துக்கு கூட ஜெபிச்சேன். அங்க வந்து அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி, தானியேல் 2:21 சொல்லுது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர், ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். சரி, இந்த வசனத்தை நம்ம பைபிள் வசனம் அப்படி சொல்லி தான் நம்ம எடுத்து ஜெபிக்கிறோம். நானும் கூட தான் இந்த வசனத்தை கோட் பண்ணி ஜெபிங்க, ஆண்டவர் வந்து ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அப்படின்னு வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படின்னு நானும் தான் சொல்லியிருக்கிறேன். நானும் தான் இந்த வசனத்தை கோட் பண்ணி ஜெபிக்கிறேன். ஆனால் நீங்க அந்த வசனம் யார் சொன்னா அப்படின்னு சொல்லப்பட்டா தானியேல் 2:20 அதுக்கு முந்தின வசனம் சொல்லுது. பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களும் சோத்திரம் உண்டாவதாக, ஞானமும் வல்லமே அவருக்கே உரியது. இது தானியேல் சொன்ன வசனம். சரி, தானியேல் சொல்றது, தானியேல் ஒரு தேவ மனிதன் பிரதர், ஒரு தீர்க்கதரிசி தானே பிரதர், அவன் பரிசுத்த ஆவியினால வழி நடத்தப்படுகிறவன் தானே பிரதர், அவன் சொல்றது எல்லாமே கடவுளுடைய வார்த்தை தானே பிரதர் அப்படின்னு நம்ம கேட்பீங்கன்னு சொன்னா அது எல்லாமே கடவுளுடைய வார்த்தையா இருக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. யோபு பேசின அநேக காரியங்களுக்கு கடைசியில யோபு வந்து மன்னிப்பு கேட்கிறான். என்ன கேட்கிறான்னா, ஆண்டவரே நான் அறியாமையினால காரியங்களை பேசினேன், என்னை மன்னிச்சுக்கிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விண்ணப்பம் பண்ணுகிறான். அதுக்கு முன்பு எலிகு என்று சொல்லுகிறவன் வந்து 32ஆம் அதிகாரத்திலிருந்து 38ஆம் அதிகாரம் வரைக்கும் அவன் பேசுவான். அவனை 6 அதிகாரங்களை ஆண்டவர் சொல்றார், இது காரியத்தை அறியாதபடிக்கு அலப்புகிற இவன் யார் அப்படின்னு. அதாவது அவன் பேசின காரியங்கள்லாம் வேதத்துல இருக்கு, அது அலப்பல் என்று சொல்லி வேதம் சொல்லுது. இவன் சொல்றான், நான் வந்து தெரியாம நம்ம பேசிட்டேன் அப்படின்னு அவன் சொல்றான். பாருங்க, இதெல்லாம் வேதத்துல ரெக்கார்ட் ஆகப்படுது. எரேமியாவுடைய புலம்பல் வந்து வேதத்துல இருக்கு. அவன் வந்து அலப்பல் பைபிள் இருக்கு, புலம்பல்கள் பைபிள் இருக்கு. ஆனா இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட் பண்ணி நம்ம எடுக்கவே மாட்டோம். ஆண்டவர் வந்து இப்படி சொல்லியிருக்கிறார், ஆண்டவர் சொல்லலை. இது தானியேல் ஆண்டவரை குறித்து சொல்லுகிறான். ஆண்டவர் வந்து இப்படி மாற்றுகிறவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். ஆனால் ஆண்டவர் பேசின ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்க வந்து நம்ம பார்ப்போம் என்று சொன்னால், ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 8ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நம்ம எடுத்து வாசிப்போம் என்று சொன்னால், அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டார்கள், ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்து கொண்டார்கள், ஆனாலும் நான் அறியேன். அவர்கள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரகங்களை செய்வித்தார்கள். They have set up kings, but not by me. They have made princes, and I knew it not. Of their silver and their gold have they made them idols, and that they may be cut off. இதை யார் சொல்றார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 8:1 உன் வாயிலே காலத்தை வை, அவர்கள் என் உடன்படிக்கை மீறி என் நியாயப்பிரமாணத்துவமாக துரோகம் பண்ணினால் கர்த்தருடைய வீட்டின் மேல் சத்துரு கழுகை போல் பறந்து வருகிறான். இது யோவேல் தீர்க்கதரிசி இடத்துல நேரடியாக சொல்லக்கூடிய வார்த்தை. அப்ப அவர் சொல்றாரு, அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்தி கொண்டாலும் ஆனாலும் என்னாலே அல்ல. சோ இங்க ஆண்டவர் சொல்றாரு, இது ஆண்டவர் சொல்ற வார்த்தை, இது வேதத்திலே தான் இருக்கிறது. என்ன சொல்ற, they have set up kings but not by me, என்னாலே அல்ல. நீங்க இப்படி கேட்கும்போது நீங்க யோசிப்பீங்க, ஏதோ நடந்த காரியத்துக்கு பிரதர் வந்து சப்பக்கட்டு கட்டுறாரு போல இருக்கு அப்படின்ட்டு. நீங்க கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க. நான் சொல்றேன், 115 நம்ம வாசிக்கும் போது, அங்க நான் வாசிக்க போனேன், திரும்ப வந்துட்டேன். வானங்கள் கர்த்தருடையது, பூமியையோ அவர் மனுப்புத்திரனுக்கு கொடுத்தார். இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டபடினால, ஏன் தேவ சித்தம் இங்க நடக்கணும்னு ஜெபிக்க சொல்றாருனாலே, இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டபடினால தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நடக்கணும்னா இங்கிருந்து மனுஷர்கள் ஜெபித்தாதான் அந்த காரியத்தை தேவன் இந்த பூமியில செய்ய முடியும். ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல மனுஷனாய் வந்ததுல நோக்கமே, அவர் முழுவதும் ஜெபித்திருக்கிறார், அதிகாலையிலாம் ஜெபிச்சார். ஏன் ஒரு மனுஷகுமாரன் ஜெபிக்க வேண்டும் அப்படின்னா, அவர் ஒரு தேவகுமாரன் ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், அவர் ஒருவர் தான் தேவனுடைய இருதயத்தை பியூரா 100% அறிந்தவர். அவர் அந்த தேவ சித்தம் இந்த பூமியில நடக்கிறதுக்காக நம்முடைய சார்பில் இங்கிருந்து அவர் ஜெபிக்கிறவராக காணப்பட்டார். அதுக்காகவே ஒன் ஆஃப் த ரீசன் அவர் ஜெபம் பண்றதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா அவர் மெயினா வந்தது நம்முடைய பாவத்துக்காக பலியாக வந்தார் அப்படின்னாலும், ஜெபிக்கிறது அதுல ஒரு மிக முக்கியமான பாகமா இருந்தது. தேவ சித்தம் நிறைவேறணும் அப்படின்னு இயேசுவை போல வேற யாருமே ஜெபிக்க முடியாது. அதனால அவர் அவ்வளவு தூரம் ஜெபித்தார்.
அப்ப இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், தேவன் சொல்றாரு, நீங்க முதல் ராஜாவை இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கும் போது கூட ஆண்டவர் சாமுவேல்கிட்ட சொன்னார், சாமுவேல் வருத்தப்பட்டான், நீ வருத்தப்படாத, அவங்க ஒன்ன தள்ளல, என்னதான் தள்ளுறாங்க. ஆண்டவருடைய நோக்கம் ராஜாக்களை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுப்பதில்லை. நியாயாதிபதிகள் மூலம், அவர் ஆசாரியன் மூலம், தீர்க்கதரிசி மூலம் 3 மேய்ப்பர்களை கொடுத்தான் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி கொண்டே வந்தார். அவர்கள் தான் கேட்கிறாங்க, மற்ற ஜனங்களுக்கு இருக்கிற போல எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்டாங்க. அப்ப ராஜா வந்தா அவன் என்னென்ன செய்வான்னு உள்ளதை முதல்ல சொல்லு, அதுக்கு பிறகு அவங்க கேட்டாங்கன்னா நீ அவங்களுக்கு ராஜாவை கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு பிறகுதான் எப்படி ராஜாவை செலக்ட் பண்ணணும்னு எல்லா காரியத்துக்கும் அவனுக்கு கைட் பண்றார். அதுக்கு பின்னாடி இஸ்ரவேல் ஜனங்க, இது இஸ்ரவேலுடைய சமாரியர்களை குறித்து சொல்றார். அந்த கோத்திரம் பிரிந்து போன பின்பு அவர்களுக்கு சொல்றார், அவர்கள் ராஜாக்களை ஏற்படுத்திக்கணும், ஆனாலும் என்னாலே அல்ல, அதிபதிகளை வைத்துக்கணும், ஆனால் நான் அறியேன். அவள் வேறறுப்புண்டு போகும்படி தங்கள் வெள்ளியினாலும் தங்கள் பொன்னினாலும் தங்களுக்கு விக்கிரங்களை செய்வித்தார். இந்த தேசம், இந்திய தேசம், நம்ம ஒரு 3-4% மக்கள் தான் இருக்கிறோம். நம்ம கேட்டோம், நமக்கு கிடைக்கல அப்படின்னு நீங்க யாரும் வருத்தப்பட வேண்டாம். எனக்கு இதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு போதுமான நேரம் இல்லை, நான் முடிக்க போறேன். நீங்க என்னன்னா, இது இந்த தேசத்துல இருக்கக்கூடிய மற்ற எல்லா குடிகளுக்கும் உரியதுதான் இந்த தேசம். இந்த தேசத்துல யார் ஆளணும் அப்படின்ற தீர்மானத்தை எடுக்கக்கூடியவங்க பெரும்பாலான மக்கள். நம்முடைய சிஸ்டம் பெரும்பாலான மக்களுடைய வாக்குகள் அடிப்படையில ஒரு நபரை தேர்ந்தெடுக்கிறார்கள். அவங்களுக்கு அதுக்கு உரிமை இருக்கிறது. அந்த அடிப்படையில தான் அவங்க தேர்ந்தெடுக்கிறாங்க, அவங்க ஏற்படுத்துறாங்க. நாம் நம்முடைய பாகத்தை நாம் ஆண்டவரிடத்துல கேட்டிருக்கிறோம். ஆகையினால ஆண்டவர் செய்யவில்லை, ஆண்டவர் ஜெபத்தை கேட்கல அப்படின்னு சோர்ந்து போகாதுங்க. தேவனுடைய சித்தம் இந்த பூமியில நடக்கிறதுக்கு மனிதர்களாகிய நம்மளுடைய சித்தத்துக்கு உட்பட்டு தான் தேவன் அதை செய்வார். செய்ய முடியாது அப்படின்லாம் கிடையாது. அவர் சில இடங்கள்ல எப்படி அமெரிக்க தேசம் தான் வீட்டோ பவரை யூஸ் பண்ணி சில காரியம், அது தீமையை தடுத்து அவர் நன்மையை செய்யறதுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி காரியத்தை அவர் பயன்படுத்துவாரே தவிர, மற்றபடி அவர் நீதி வலிவு எதுவும் செய்ய முடியாது. இந்த பூமி மனுஷனுக்கு கொடுக்கப்பட்டது. ஆகையினால இங்க நடக்கிற காரியத்துக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி மனுஷன் மேல இருக்கிறது. மனிதர்களாகிய நாம் கேட்க வேண்டும். அதை கேட்கும் போது ஆண்டவர் அதை செய்கிறார். அது மாதிரி தனி மனிதனுடைய வாழ்க்கையில அவனுடைய கொடுக்கப்பட்ட உரிமையை மாறி ஆண்டவர் எதுவும் அதை செய்ய மாட்டார். ஆகையினாலே நாம் விண்ணப்பம் பண்ண வேண்டும், அதுவும் தேவ சித்தப்படி ஜெபிக்க வேண்டும். இந்த ஜெபத்தை குறித்து நாம் தொடர்ந்து ஆண்டவர் சித்தமானால் பார்ப்போம். இந்த நாளிலும் பொறுமையாக கேட்டவங்களுக்கு யாவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எடுத்துட்டேன். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.